வணக்கம் நேயர்களே. உள்ளூர் வானொலி 88.6 FM அலைவரிசைகளில் வெற்றிசி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்புச் சேவையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உள்ளூர் வானொலி 88.6 பண்பலை வரிசையூடாகவும் மற்றும் இணையதளத்தில் www.pvfm.org.au/livestream ஊடாகவும் மற்றும் ஆஸ்திரேலிய 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே நேயர்களே, தொடர்ந்து எமது வானொலிகளோடு இணைந்திருங்கள். இரவு 10 மணி வரை சுவையான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்களுக்கு வந்து உங்கள் இதயங்களோடு பேச இருக்கின்றது. நேயர்களே, இன்று ஆடி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வழமை போல் இன்றும் எனது நிகழ்ச்சியை மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருவனே என்ற பாடலோடு ஆரம்பிக்கின்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். நேர்களே, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக வானொலிகளிலே வலம் வந்து கொண்டிருப்பது வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. இன்றைய நிகழ்ச்சியில் தொடர இருப்பது கவியரசு கண்ணதாசன் ஒரு சகாப்தம். காலத்தால் அழியாத காவிய கவிஞன் கண்ணதாசனின் தொடர் நிகழ்ச்சி. இன்றைய வியாபார கல்வியின் சீர்கேட்டினை விமர்சித்திருக்கின்ற கண்ணதாசன் அவர்கள் அடுத்த சந்ததியினரின் கடமையை குறிப்பிடுகின்ற போது, தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை
நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணங்கள். தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறஞ்செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்று ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள். நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். பள்ளிக்காலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கேட்ட அந்த பாடலிலே இனிவரும் காலம் எதிர்கால சந்ததியினருக்கு என்று குறிப்பிட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்விலே நடைபெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்களை ஒளிவு மறைவின்றி எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி ஐயப்பன் படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக தான் திருவனந்தபுரம் சென்றிருந்த சம்பவத்தையும் தனது நூலொன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது திருவனந்தபுரம் கிளப்பில் தான் தங்கியிருந்ததாகவும் தயாரிப்பாளர் மெரிலாண்ட சுப்பிரமணிய பிள்ளை தன்னிடம் பேரன்பு கொண்டவர், அவருடைய டப்பிங் படத்துக்கு கதைவசனம் தான் எழுத வேண்டுமென்று அவர் ஆசைப்பட்டதாகவும், தன்னை அங்கே நேரடியாக தமிழில் எடுக்கும் படத்துக்கு தன்னை அழைத்ததாக குறிப்பிட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அவர் தமிழர், திருவனந்தபுரம் மேயராக இருந்தவர், உத்தமமானவர், உயர்ந்தவர் என்றும் கேரள மக்களால் புகழ்பாடப்படுபவர், இருக்கும் இடத்துக்கு விசுவாசம் மிக்கவன் தமிழன் என்ற முறையில் அவர் வீட்டில் கூட மலையாளத்தில் தான் அவர் பேசுவார் என்று குறிப்பிடுகின்றார். கேரள அரசாங்கத்தில் யார் பதவிக்கு வந்தாலும் அவர்கள் அவரிடம் மதிப்பு வைப்பார்கள். அவரது பிள்ளைகளில் ஒருவர் மிகச்சிறந்த வைத்தியராக இருக்கிறார். வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு கார்பத்து ஏற்பட்ட போது அவர்கள்தான் அவ்வளவு உதவியையும் செய்ததாகவும் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடுகின்றார். திருவனந்தபுரத்தில் தான் போய் இறங்கியதுமே ஐயாவிடம் நான் கேட்ட உதவி பெதடின் போட வைத்தியர் வேண்டும் என்பதே. உடனே அவர் ஐயோ ஐயப்பா என்று கன்னத்தில் அடித்துக் கொண்டதாக கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடுகின்றார். ஆனாலும் தன்னுடைய வற்புறுத்தலுக்காக தன் மகனிடம் அழைத்து சென்றார். அவரும் தயக்கத்தோடு எனக்கு அந்த ஊசியை போட்டார்.
தினசரி நான் எழுதியதை அவர் படிக்க வரும் போதெல்லாம் ஐயப்பன் தான் உங்களுடைய இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பார். இனி எங்கே இதை நான் நிறுத்துவது? ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் போடும் அளவுக்கு வந்துவிட்டது. இது மரணத்தோடு தான் முடியும் என்று அவருக்கு நான் எடுத்து சொன்னேன். இல்லை, ஐயப்பனின் சக்தி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள். ஆரோக்கியத்துக்கு ஐயப்பனை விட வேறு தெய்வமே கிடையாது. சுத்தமில்லாதவன் நுழைய முடியாத இடம் சபரிமலை ஒன்றுதான். நீங்கள் பாருங்கள், பெத்தடின் பழகியவனை திருத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது என்பார்கள். ஐயப்பன் அருளால் நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள் என்று எனக்கு அவர் குறிப்பிடுவார். பார்க்கலாம் என்பதே எனது பதிலாக இருந்தது. ஐயப்பன் படத்தில் தெய்வ நம்பிக்கை இல்லாத நாத்தியன் ஒருவனுக்கு வயிற்றுவலி வந்து ஐயப்பன் பிரசாதத்தால் தீந்துவிடும் ஒரு கட்டம். அதை எழுதும் போது எனக்கு உடம்பு புல்லரித்தது. பெத்தடினுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் உண்டு என்பதால் அதை ஒரு அருள் என்று நான் கருதவில்லை. எழுதி முடித்த என்னை விமானியத்துக்கு வழியனுப்பும் போது ஐயா என் கைகளை பிடித்து உருக்கமாக சொன்னார், அடுத்த தடவை நாம் சந்திக்கும் போது உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்காதென்று. ஒரு சிரிப்பு தான் அவருக்கு என்னால் பதிலாக கொடுக்க முடிந்ததாக கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடுகின்றார். சென்னை திரும்பியதிலிருந்து ஏதேதோ கனவுகள் வந்தன. பெத்தடின் சுகமாக இருந்தது போட்டவுடன் எரிச்சலும் மயக்கமும் குழப்பமும் எனக்கு வந்தன. சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. அதை கூட நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் நான் உயிராக கருதும் எழுத்து அதனால் தடைப்பட்டது. எனக்கு பயம் வந்துவிட்டது. செயலற்றவனாகி மக்களால் மறக்கப்பட்டு இறுதிக்காலம் வருமோ என்று நான் நடுங்கினேன். ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று நானே விஜயா நர்சிங் ஹோமில் போய் படுத்து விட்டேன். தாழ முடியாத உடல்வலியையும் 3 மாதம் தாங்கிக் கொண்டு அந்த பழக்கத்தை அறவே நிறுத்திவிட்டேன். தினசரி 1200 மில்லிகிராம் போட்டவன் எந்தவித சத்திர சிகிச்சையும் இல்லாமல் அறவே நிறுத்தியது வரலாற்றிலே முதல் தடவை என்று வைத்தியர்கள் என்னிடமே குறிப்பிட்டார்கள். இது ஐயப்பன் அருள்தான் என்று சொன்னால் நான் எப்படி மறுக்க முடியும்? கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் ஓரளவு அதிகமாக உள்ள கேரளாவில் மலையாள ஐயப்பன் படம் மாபெரிய வரலாற்றை படைத்திருக்கிறது. தமிழ் நடிகர்கள் நடித்த அதன் தமிழ் பதிப்பு தமிழகமெங்கும் வெற்றி நடை போட்டிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வசனம் எழுதியிருந்த படம் அது. ஐயப்பனை தேடி ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு போகிறார்கள் என்றால் அர்த்தமில்லாமலா அவர்கள் அங்கு போகின்றார்கள் என்பது எனக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னர் தான் ஞாபகத்தில் வந்தது. இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் அவரே எழுதியிருக்கின்றார். சபரிமலையில் வண்ண சந்தோதயம் தர்மசாஸ்திராவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்மசாஸ்திராவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். பாலென சொல்லுவது உடலாகும், அதில் தயிரென கண்டதுங்கள் மனமாகும். வெண்ணை திரண்டதுந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும். 7 கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த 7 உலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். வாசமுடைய பன்னீர் அபிஷேகம் எங்கள் மனதில் எழுந்து அன்பால் அபிஷேகம்.
பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் அதில் இன்பத்தை கூட்டுரையா உன் தேகம். 7 கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த 7 உலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா. சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம். உள்ளத்தில் வெண்ணை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியில் இட்டு உருகும் விபூதியினால் அபிஷேகம். அறிவோம் என்று சந்தனத்தில் அபிஷேகம். 7 கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த 7 உலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா. சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம். தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம். கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. கேட்ட அந்த பாடல் ஐயப்பன் என்ற திரையிலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடியது. போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக இருந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் கதைவசனம் பாடல்கள் அவரால் எழுதப்பட்ட அந்த படம் வெளியான போது ஐயப்பன் அருளால் அந்த தீய பழக்கங்களிலிருந்து தான் விடுபட்டதாக கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பக்தி பாடல்களில் தனக்கு பிடித்த பாடலாக அதே திரைப்படத்தில் இடம்பெற்ற கே. யேசுதாஸ் பாடிய பாடலைத்தான் கவிஞர் கண்ணதாசன் தான் விரும்பி கேட்பதாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. உலகினை பாய் போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று உரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன் நாராயணா. இரணிய நகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, அன்று இந்திரவில்லை முடித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. கொடியவள் மகிஷி கொலை புரிந்தாளே அறியாயோ நீயே, அவள் கொடுமையை ஒழிக்க
மறந்து விட்டாயோ ஸ்ரீமன் நாராயணா. தேவர்கள் உந்தன் குழந்தைகளன்றோ மறந்தாயோ நீயே. உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ நீயே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. தோளில் அந்த சாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே. கணை தொடுத்திட வேண்டும் அரக்கியின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே. ஆனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே. உன் நண்பரை எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. படைகள் என எழுந்து எழுந்து இன்று வீருடன் வாருங்கள். நாராயணன் எனும் தலைவனின் துணையால் போர்க்களம் வாருங்கள். வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் வேல் கொண்டு வாருங்கள். இனி வருவது வரட்டும் முடிவினை பார்ப்போம் தேவர்கள் வாருங்கள். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீபதி ஜெகநாதா வருவாய் திருமாலே துணை தருவாய் பெருமாளே. நேர்கள், நீங்கள் இதுவரை கேட்டது கண்ணதாசன் ஒரு சகாப்தம்.